முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக்னு சொன்னாவே அது யாருக்குன்னா ஒரு 50+ இருக்கவங்களுக்கு அப்படிதான் வரும். ஆனா இப்ப பார்த்தா சொல்லுவாங்க சார் நல்லா ஜிம்ல சூப்பரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா. ஸோ வாட் காசஸ் சார் ஹார்ட் அட்டாக்கோட ஒரு மெயின் காஸ் ரூட் காஸ்னா என்ன? ரத்த குழாயில இது யாருக்கு வருது யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு தெர் இஸ் நோ ரூல் அட் ஆல். யாருக்கு வேணா வரலாம், எந்த ஏஜுக்கு வேணா வரலாம். செஸ்ட் பெயின், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்ணாம we should not ignore. Always chest pain, you should think it is heart attack and get yourself evaluated. Full stop. இதுல ஏன்னா because life is only one. ஹார்ட் நின்னுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு. ஜிம்ல யூஸ்வலா இறந்து போகிறதுக்கு ரீசன் இஸ் மோர் தென் ஹார்ட் அட்டாக் இஸ் அயோட்டிக் டிசெக்ஷன். அயோட்டான்றது ஹார்ட்லேருந்து வர முதல் ரத்த குழாய். நார்மல் ரத்த குழாய் சைஸ் ஒரு பென் ரீஃபில் சைஸில் இருக்கும். பென் சைஸ் டு ரீஃபில் சைஸில் இருக்கும். அயோட்டான்றது ஒரு 1 inch பைப் சைஸ். இந்த 1 inch பைப் சைஸ் வெசல் கிளியும் லேயராக கிழிஞ்சிட்டு பிளட் த்ரூ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் போகும். தட் காசஸ் அது ரப்சர் ஆகி தட் காசஸ் இமீடியட் டெத். அது எப்போனா அந்த டெட் லிஃப்ட் பண்ணுறப்போ ப்ரிப்பேரே பண்ணாமல் பாடியை ப்ரிப்பேர் பண்ணாமல் திடீர்னு போய் ஒருத்தர் போய் தூக்கி இது பண்ணாங்கன்னா தே ஜஸ்ட் கொலாப்ஸ். சில பேர் காரமாக சாப்பிட்டாங்க இல்லை புளிச்ச ஐட்டம் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேகைட்டிஸும் அந்த அல்சர் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இதே மாதிரி நெஞ்சு வலியும். இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு. ஹார்ட் அட்டாக் இஸ் சம்திங் என்னால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, யாராவது மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று வேர்க்கும், படப்படும். நெஞ்சரிச்சல் அது இருக்காது. சரி ஓகே, நீங்கள் ஜெலிசல் குடிச்சிங்க, ஜெலிசல் குடிச்சு ஒரு 2 hours ஆயிடுச்சு, எனக்கு கம்மி ஆகலை, போய் செக் பண்ணுங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் ஐயோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியலங்க, மைல்டாக வந்திருக்கு போல, மைல்டு ஹார்ட் அட்டாக். அதெல்லாம் என்ன? யாருக்கு இந்த மைல்டு ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியாதுன்னா சுகர் நிறைய வருஷம் ஒரு 10 to 15 years சுகர் இருக்கிறவங்களுக்கு பிளட் நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் மறுத்து போயிடும். ஸோ அவங்களுக்கு சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த கால் மறுத்து போயிடும், கை மறுத்து போயிடும் அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லா நரம்புகளும் எஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு கிளாசிக்கலாக நெஞ்சுவலி வராது. வயிறு, லெஃப்ட் சைட் செஸ்ட், லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் காது அண்ட் முதுகு எல்லா லெஃப்ட் சைடில் எல்லாமே ஒரே நரம்பு சப்ளைனால இது எதாக இருந்தாலும் இது ஹார்ட் அட்டாக் நினச்சி தான் வைத்தியம் பார்க்கணும். ஏன்னா அல்சர்னாலையும் இதே மாதிரி வரும் பெயின். பட் எந்த பேஷண்ட் அல்சர்னால இறந்து போக மாட்டாங்க. பட் இதெல்லாம் வலிக்குது அலாங் வித் செஸ்ட் டைட்னஸ், மூச்சு திணறல் அண்ட் ஸ்வெட்டிங் அப்படின்னா இது ஹார்ட் அட்டாக். அவன் சொல்கிறேன் நான் நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன். கேன் ஐ ஸ்மோக் ஆர் கேன் ஐ அந்த ஆல்கஹாலாக எடுக்கலாமா? அதான் நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். அந்த கில்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா மக்களே. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹார்ட் பிரேக்கை நினச்சி மனசு வருத்தப்படுதோ இல்லையோ, ஒருவேளை நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு இங்கே பல பேர் குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற பொல்யூஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், நிறைய சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும். ஐயோ நம்மளுக்கு வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தால் போதுமா? அதை பற்றி ஒரு கரெக்டான ஆள்கிட்ட தேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போகிறோம். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் டாக்டர் தீரஜ் ரெட்டி, சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோ thoracic அண்ட் வாஸ்குலர் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ட்ரீம்ஸ் ரோட், சென்னை. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். இப்ப கரண்ட்ல சொசைட்டில நடக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் சின்னதா வேணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2 வார்த்தை ரொம்ப பரிச்சயம் சினிமாவாலே. ஒன்னு ஹார்ட் அட்டாக், இன்னொன்னு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நடக்குதா, அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும். ஓகே, ஹார்ட்டே ஓப்பன் பண்றாங்கன்னா அது பெரிய சர்ஜரின்னு எங்களுடைய மைண்ட்லயே ஏத்திக்கிட்டோம். ஆனா இப்போ உங்களை மாதிரி டாக்டர்ஸ் கேள்விப்படும் போது தான் இப்பெல்லாம் ஃபுல்லா ஓப்பன் பண்ண வேண்டாம், லைட்டா ஓப்பன் பண்ணாவே என்னென்னவோ பண்றாங்கன்னா அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஒரு காலத்துல குணமே படுத்த முடியாத வியாதின்னு சொல்றதுக்குலாம் இப்ப நிறைய விதமான மருந்துகள் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கோட ரேஷியோ இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு, அதை பத்தி சொல்ல முடியுமா? Last 10 yearsல huge increase in heart disease. The reason for that is, as I always say, risk factors: smoking, alcohol. Consumption of smoking and alcohol is increased way beyond than what we think. Those are the 2 factors. Along with that, BP, sugar, high cholesterol, lack of sleep are also risk factors. இந்த காரணங்கள் எல்லாமே these are all லைஃப்-ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பிபி இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் when they come with the heart attack only they'll understand that they had high BP. That is one. Why these have increased in the last decade is because of excessive consumption of tobacco, smoking and alcohol. These are the factors. That is the, in my opinion, that is the cause of. And like I always say, when you can check your BP, you can check your sugar, you can check your cholesterol, but how do you check stress? What is stress to you? What is stress to me? So அந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா you cannot quantify stress. A very simple thing could be stress to me. பெரிய பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. And so how do you quantify stress? So how do you nullify stress அப்படின்னா
good amount of sleep and exercise. This is how you train your body to face the stress. So if you can manage all these factors, avoid smoking, alcohol, check your BP at least once in 6 months, keep your sugars under control. அது sugar இல்லாதவங்களுக்கு இருந்தா control. Cholesterol, if it is within normal limits, nothing to worry. And you're sleeping 6 to 8 hours a day, drinking 2.5 liters to 3 liters of water, exercising 30 minutes a day or 150 minutes a week. You do this, you can be rest assured that your heart is protected. சார் முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக்னு சொன்னாவே அது யாருக்குன்னா ஒரு 50+ இருக்கவங்களுக்கு அப்படிதான் வரும். ஆனா இப்ப பார்த்தா சொல்லுவாங்க சார் நல்லா ஜிம்ல சூப்பரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா. பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாருங்க, ஹார்ட் அட்டாக்ல விழுந்தாங்க. நல்ல ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, கீழே விழுந்த ஹார்ட் அட்டாக். என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக். இன்னும் சொல்ல போனா 9th 10th படிக்கிற குழந்தைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது இன்னும் பயங்கர ஒரு பயம் தான் கொடுக்குது. ஸோ வாட் காசஸ் சார் ஹார்ட் அட்டாக்கோட ஒரு மெயின் காஸ், ரூட் காஸ்னா என்ன? ரத்த குழாயில அடப்பு. ஸோ ரத்த குழாயில அடப்பு வர்றதுக்கு காரணங்கள் நான் சொன்ன காரணங்கள், ஹை பிபி, ஹை சுகர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கொலஸ்ட்ரால், தீஸ் ஆர் த ரீசன். இது யாருக்கு வருது யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு தெர் இஸ் நோ ரூல் அட் ஆல். யாருக்கு வேணா வரலாம், எந்த ஏஜுக்கு வேணா வரலாம். இதை எப்படி நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா, if anybody complains of chest pain, chest discomfort, நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்ணாம we should not ignore, irrespective of the age. simple rule is, நெஞ்சு வலிக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ECG எடுங்க. ECG எடுத்து there might be sometimes might not be very clear, there is a test, blood test called TROP-T, troponin T or troponin I. அது வந்து ஹார்ட்ல இருந்து வர்ற ஒரு சுரப்பி வந்து bloodல வரும், லீக் ஆகும். ஸோ அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கன்ஃபர்மேட்டரி. ஸோ இசிஜி அண்ட் TROP-5 பண்ணால் வி ஆர் கிளியர் தட் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படி. ஸோ ஒன்ஸ் அது இல்லை அப்படின்னா தென் யூ கேன் இக்னோர் இட். பட் நிறைய பேர் என்னன்னா எனக்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இருந்தால் கூட தே ஜஸ்ட் ஜென்ரலி கோ டு கிளினிக் in the side and just get a basic test and come off. Always chest pain, you should think it is heart attack and get yourself evaluated. Full stop. இதுல ஏன்னா because life is only one. ஹார்ட் நின்னுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால அதுக்காக பயம்படுத்தல, பட் அதை இக்னோர் பண்ணாதீங்கன்ற. ஜிம்ல யூஸ்வலா வந்து இறந்து போறதுக்கு ரீசன் வந்து இஸ் மோர் தென் ஹார்ட் அட்டாக், இஸ் அயோட்டிக் டிசெக்ஷன். அயோட்டான்றது வந்து ஹார்ட்லேருந்து வர முதல் ரத்த குழாய். நார்மல் ரத்த குழாய் சைஸ் வந்து ஒரு பென் ரீஃபில் சைஸ்ல இருக்கும், பென் சைஸ் டு ரீஃபில் சைஸ்ல இருக்கும் நம்ம சொல்ற ரத்த குழாயில அடப்புன்றது. அயோட்டான்றது வந்து ஒரு 1 inch பைப் சைஸ். இந்த 1 inch பைப் சைஸ் வெசல் வந்து கிளியும், லேயரா கிழிஞ்சிட்டு blood through different layers போகும். that causes, அது ரப்சர் ஆகி that causes immediate death. அது எப்போனா அந்த டெட் லிஃப்ட் பண்றப்போ ப்ரிப்பேரே பண்ணாம, பாடியை ப்ரிப்பேர் பண்ணாம திடீர்னு போய் ஒருத்தர் போய் தூக்கி இது பண்ணாங்கன்னா they just collapse there. நீங்க பாத்தீங்கன்னா ஜிம் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட்மில் மேல ஊந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க தான் இருக்காங்க, த்ரெட்மில்ல இறந்து போனவங்க கம்மி. டெட் லிஃப்ட் பண்றவங்க தான் அவங்களுக்கு மோர் காமன் இஸ் அயோட்டிக் டிசெக்ஷன். ஓகே ஓகே ஓகே. டிசெக்ஷன் ஆல்சோ இஸ் an emergency. இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டா உங்களுக்கு செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குனாலே நீங்க ஒரு வாட்டி ஸ்கிரீனிங் பண்ணுங்க, போய் செக் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா நைட்லாம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன வீட்டுல என்ன சொல்லுவாங்க, எப்பா நெஞ்சரிச்சலா இருக்கும்பா, உள்ள ஏதாச்சும் இதுவா இருக்கும், நீங்க இது ஒரு குடிங்க, இந்த ஒரு சிறப்பை ஊத்துங்க, நைட் படுங்க, சரியாயிடும், ஜெலுசல் குடிங்க, ஜெல்லுசல் குடிங்க, நிறைய சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே வரேன். இப்போ இந்த மாதிரி சமயத்துல சில பேர் காரமா சாப்பிட்டாங்க, இல்ல புளிச்ச ஐட்டம் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேகைட்டிஸும், அந்த அல்சர் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இதே மாதிரி நெஞ்சு வலியும். இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இஸ் சம்திங் என்னால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, யாராவது மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று, வேர்க்கும், படபடுக்கும். நெஞ்சரிச்சல் அது இருக்காது. வயிற்று அல்சர்னாலேயோ இல்லை ஈசோஃபேகஸோட எரிச்சல்னால இருக்கிறதோ அது வராது. சரி, ஓகே, நீங்க ஜெலுசல் குடிச்சிங்க, ஜெலுசல் குடிச்சு ஒரு 2 hours ஆயிடுச்சு, எனக்கு கம்மி ஆகல, போய் செக் பண்ணுங்க. அப்படியே படுத்து தூங்கிடாதீங்க. நீங்க இக்னோர் பண்ணிட்டு போய் படுத்து தூங்குறதுனால there is no advantage. அதை ஃபேஸ் பண்ணி போய் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நிம்மதியா படுங்க. as simple as that. அது என்னன்னா போய் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடுவாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஈவன் நவ் prevention is better than cure தான். so it's better to go get yourself diagnosed and get treated rather than getting a massive heart attack and becoming a disastrous situation. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் ஐயோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியலங்க, மைல்டா வந்திருக்கு போல, மைல்டு ஹார்ட் அட்டாக். அதெல்லாம் என்ன? யாருக்கு இந்த மைல்டு ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியாதுன்னா, சுகர் நிறைய வருஷம் ஒரு 10 to 15 இயர்ஸாக சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் வந்து மறுத்து போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கால் மறுத்து போயிடும், கை மறுத்து போயிடும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லா நரம்புகளும் எஃபெக்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு
கிளாசிக்கலாக நெஞ்சு வலி வராது. ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப மைல்ட் செஸ்ட் பெயின் அப்படின்வாங்க. டயபெட்டிஸில் அந்த சுகர் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த செஸ்ட் பெயின் வராதனால அவங்க தே வில் நாட் கன்சிடர்ட் as a செஸ்ட் பெயின். ஸோ இப்போ எனக்கு நெஞ்சு வலிக்குது ஆனால் சுகர் இல்லைன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. பட் இஃப் யூ கோ டு த ஹாஸ்பிட்டல் only you will know whether it is a heart attack or not, whether you are a diabetic or not. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டா அவங்க சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுக்கிற ஃபுட்டுக்கும் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஃபுட் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். பட் ஃபுட் தான் காரணம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் காரமாக சாப்பிட்டுட்டு நெஞ்சு வலிக்குதுன்னா அது அசிடிட்டி தான். ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டா there is a chance that it is known to cause high cholesterol and blocks. So we generally say avoid fried food. But at the same time, whatever you want you eat, but eat in moderation. Quantities should be less. Tasting something is not a harm. Eating the full bowl is the harm. Fried food should be avoided for sure. சரி, இப்போ நிறைய படங்கள் பார்க்கறதால என்னவோ தெரியல, ரொம்ப காலமா என்னன்னு சொல்லுவாங்க, லைக் எப்படி கேன்சர் அந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டா அந்த ஒரு குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடும். பிகாஸ் இட் இன்வால்வ் நிறைய காசு இது வரும். அதை தாண்டி இந்த ஆன்ஜியோ பண்ணுவாங்க. தொடர்ந்து ஒருத்தருக்கு ஆன்ஜியோலாம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையே ஃபுல்லா தொடர்ந்து அவங்க பழைய மாதிரி இருக்க முடியாது. அந்த சினிமால முன்னாடி காட்டுற மாதிரி அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஆன்ஜியோ இஸ் அ டெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம இப்போ இந்த எபிசோட்ல மக்களுக்கு முக்கியமான மேட்டர் புரியணும்னா ஆன்ஜியோன்றது ஒரு டெஸ்ட். இங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கைடு வயர் பாஸ் பண்ணி ஹார்ட்ல டை கொடுத்துட்டு ரத்த குழாய்க்குள்ள அடப்பு இருக்கா இல்லையான்னு கன்ஃபர்மேட்டரி பண்ற ஒரு டெஸ்ட் தான் ஆன்ஜியோ. ஆன்ஜியோகிராஃபி ரெண்டும் ஒன்று தான். ஆன்ஜியோ பிளாஸ்ட் தான் வந்து ஸ்டென்டிங்கோட ப்ரொசீஜர். ஸோ ஆன்ஜியோகிராம் பண்றது வந்து ஜஸ்ட் அ டெஸ்ட். அந்த டெஸ்ட் பண்ணாதான் ரத்த குழாயில அடப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ ஆன்ஜியோ பண்ணிட்டா எனக்கு இதாயிடும் அதாயிடும் பயப்படவே தேவையில்லை. 100% கவலைப்பட தேவை. இட்ஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இப்போ இந்த ஆன்ஜியோட வேண்டாம் அப்படின்னா எனக்கு எதுவுமே உள்ள போக வேண்டாம்னா there is something called CT coronary angio, 640 slice CT coronary angio. அந்த ஸ்கேன் வந்து if it is normal, it is normal. ஸோ அந்த ஸ்கேனும் ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாயில பிளாக்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கு வந்து வயர் எதுவும் போகாது. கேத் லேபுக்கு போக தேவையில்லை, அட்மிட் ஆக தேவையில்லை. காலைல போகலாம், டெஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் வாக் அவுட். அந்த டெஸ்ட் பண்ணிட்டோம்னா இஃப் இட் இஸ் நார்மல் யூ ஆர் 100% நார்மல். ஸோ தட் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸோ ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஹூ ஃபீல் எனக்கு இந்த டவுட் இருக்கு அந்த டவுட் இருக்கு, எனக்கு நெஞ்சில் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அப்பப்போ நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சிடி கார்னர் ஆன்ஜியோ பண்ணால் போதும். கன்வென்ஷனல் ஆன்ஜியோ பண்ண தேவையில்லை. தட் இஸ் நார்மல். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அட் ஆல். அதில் அப்நார்மலாக இருக்குன்னா தென் மீட் யுவர் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் தென் டேக் அ சஜஷன் வெதர் டு கோ அஹெட் வித் ஆன்ஜியோ. இன்ஃபேக்ட் இந்த ஆன்ஜியோட அடுத்த ஸ்டேஜ் ஸ்டண்ட் வைக்கிறதுன்னுவாங்க. எல்லா பேஷண்ட்க்கு ஸ்டென்ட் தேவையில்லை. எப்போ ஸ்டென்ட் வைப்போம்னா 70%க்கு மேலே பிளாக் இருந்தால் தான் ஸ்டென்ட் வைப்போம். ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்கு, இதுவாக இருக்கு. அண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்னா இங்கே தான் வலிக்கும், இல்லை ஷோல்டர்ஸ்ல வலிக்கும் அதுன்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்பராக கண்டுபிடிக்கிற ஒரு வகை என்ன? லைக் இதுதான் சிம்டம்ஸ் என்ன சார்? அதாவது வயிறு, லெஃப்ட் சைட் செஸ்ட், லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் காது அண்ட் முதுகு, எல்லா லெஃப்ட் சைடில் எல்லாமே ஒரே நரம்பு சப்ளைனால இது எதா இருந்தாலும் இது ஹார்ட் அட்டாக் நினைச்சு தான் வைத்தியம் பார்க்கணும். ஏன்னா அல்சர்னாலையும் இதே மாதிரி வரும் பெயின். பட் எந்த பேஷண்ட் அல்சர்னால இறந்து போக மாட்டாங்க. ஸோ எனிபடி ஹூ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸோட வந்தவங்கன்னா இசிஜி ட்ராப் டி பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசிடிட்டிக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு ஒரு எண்டோஸ்கோபி தேவைப்பட்டால் இந்த லாங் ஸ்டாண்டிங் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்டோஸ்கோபி பண்ணிட்டு அல்சர் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வைத்தியம் பார்த்துட்டா. பட் இதெல்லாம் வலிக்குது அலாங் வித் செஸ்ட் டைட்னஸ், மூச்சு திணறல் அண்ட் ஸ்வெட்டிங் அப்படின்னா இது ஹார்ட் அட்டாக் தான். சார், இப்போ இந்த ஹார்ட் பத்திலாம் பேசும்போது எல்லாமே டைரக்ட்ல இது வந்து ஓகே ஹார்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்கதான் ஹார்ட் அட்டாக் வரும், இங்கதான் ஏதோ பண்ணணும், கார்டியாக் அரெஸ்டா இங்கதான் வரும். பட் வேற என்னென்ன பிரச்சனையால இது ஒரு ஹார்ட் அட்டாக் லீட் பண்ணும்? ஏன்னா எல்லாருக்குமே டைரக்டா கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா வேற ஏதோ ரொம்ப நாளா உள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். தட் மே லீட் டு திஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வேற என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஆன்ஜியோ பார்த்தோன்னே நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு. ஏன்னா பிகாஸ் ஸ்மோக்கர்ஸ்ல யூ கேன் சி த கால்சியம் டெபாசிட்ஸ் அண்ட் ஆல் அண்ட் வெசலோட குவாலிட்டிலேயே தெரிஞ்சிடும் தட் ஹி இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப், அண்ணன் ஜாலியாக இருந்திருக்காரு அப்படின்னு. பட் அது கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? ஏன்னா இப்போ என்னென்னமோ சொல்றாங்க, ஹார்ட்டையே மாத்தி வைக்கலான்றாங்க. அப்படிலாம் சொல்லும் போது ஹார்ட் மாத்தி வைக்கிறது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாத்தி வைக்கலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் இப்போ ரத்த குழாயில கால்சியம் இருக்கு, அடப்பு இருக்கு, இது ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது கேள்வி. ஆகாது. நம்மளுக்கு வயசு ஒரு நாள் பின்னாடி போக முடியுமா? போகாது. அதே மாதிரி தான் இது. இட் இஸ் டேமேஜ். இப்போ நான் ஆன்ஜியோ பண்ணிட்டேன், எனக்கு 20 to 30% பிளாக் இருக்குது. வைத்தியம் பார்க்குறேன், வைத்தியம் பார்க்கல. வைத்தியம் பார்த்துக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக நான் வந்து எக்ஸசைஸ், டயட்டு, பிபி, சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இந்த 20 வந்து 70 ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஓகே ஓகே ஓகே. வேறஸ் இந்த சைடு எதுவுமே பண்ணாமல் நான் ஜாலியாக இருப்பேன், கண்டினியூ மை சேம் ஓல்ட் லைஃப் ஸ்டைல், எந்த பிபி எந்த எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னா ஒரு 2-3 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கோட வருவார் ஹாஸ்பிட்டல். ஸோ யூ டிலே த ப்ராசஸ். யூ
The same way, how if you take care of yourself by doing exercise, sleep, all these and all, your aging process delays. ஸோ வாட் இஃப் லைக் ஒரு இதுவா கேட்குறேன், ஏன்னா இப்போ பசங்க எல்லாமே குதர்க்கமா யோசிப்பாங்க. அவன் சொல்றான், நான் நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவேன். கேன் ஐ ஸ்மோக் ஆர் கேன் ஐ அந்த ஆல்கஹால்லாம் எடுக்கலாமா? அதான் நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறேனே. Smoking causes cancer. Smoking kills. And the kills is because of heart attack. Smoking in any format is bad. Full stop. அவ்வளோதான். Alcohol, at least somewhere they say they have protective factors where 2 larges in a week is healthy அப்படின்னு வெஸ்டர்ன் வேர்ல்டில் சொல்லியிருக்காங்க, especially for the wine and this thing. Alcohol per se causes vasodilation. ரத்த குழாய் வந்து very, so that is a good sign for, but that doesn't, I'm not endorsing saying that drink alcohol. இப்போ நெக்ஸ்ட் அது வந்து டாக்டர், ஹார்ட் டாக்டர் சொல்லிட்டாரு எவ்வளோ வேணா குடிக்கலாம் அப்படின்னு. 2 larges a week is accepted in the western world. பட் நம்ம யாருமே 2 larges நிறுத்துறது கிடையாது. அங்கதான் பிரச்சனையே. ஆல்கஹால் இஸ் ஆல்சோ இன்ஜூரியஸ். ஹார்ட் அட்டாக் வரலன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகும். இப்போ லிவரா இருக்கட்டும், மற்ற எல்லா இதுவுமே வந்து ஓரளவுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டடோ ஏதோன்னு சொல்லுவாங்க, ஓகே சரி பண்ணிடலான்னு. பட் ஹார்ட்ல அந்த மாதிரி நம்ம இது ட்ரீட் பண்ணவே முடியாது. ஐ மீன் லைக் சரி, ஹார்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் இப்போ நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பம்பிங் கெப்பாசிட்டி, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஷுட் பி அபவ் 50%. 50 கீழே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வீக் ஹார்ட். நான் இப்போ ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, நான் வைத்தியமே பார்க்கல, எந்த இதுவும் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னோன்னு என்ன ஆகும்னா, இந்த 50% வந்து 40% ஆகும், 40% வந்து 30% ஆகும், 30% 20% ஆகும். 30 எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்தாவே மூச்சு வாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போவாங்க. இவங்களை வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணி, அதை பைபாஸ் பண்ணுறதே வந்து இந்த ஃபங்க்ஷன் கம்மியாமல் இருக்குதான். வை வி ஆர் டூயிங் பைபாஸ்னா, இந்த 50%ல வந்து சஸ்டெயின் ஹார்ட் அட்டாக் வராமையே தடுக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, அண்ட் ஹார்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மியாகாமல் இருக்குது. இந்த 3 காரணத்துக்காக தான் நம்ம அந்த பைபாஸ் சர்ஜரியை பண்ணுறோம். சார் முன்னெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த இப்போ ஒரு 50-60 இங்கே ஹார்ட் இங்கே செஸ்கிட்லாம் பெரிய பெரிய கோடெலாம் இருக்கும். என்னன்னு கேட்டால் அவருக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நிறைய பேரை பார்க்க முடியறதில்ல அந்த மாதிரிலாம். மேபி லைக் அந்த ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அது நிறைய ஐ திங்க் யூ நோ பெட்டர். இப்போ பைபாஸ் சர்ஜரி முன்னாடி வந்துட்டு ஸ்டாண்டர்டாக எல்லாருமே வந்துட்டு 2 பட்டன் டிஸ்டன்ஸ் இந்த பிரெஸ்ட் போனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஹார்ட்டை பார்த்துட்டு ரத்த குழாய் இது பண்ணுவாங்க. இப்போ we are doing it through a small hole here. This is one small hole. This is for bypass surgery. இங்க கட் பண்ணா for valve. So valves also are done in minimal invasive. Bypass also is done in minimal invasive. All depending on the patient, which patient requires what. ரொம்ப அட்வான்ஸ்டா இப்போ இந்த விஷயம் வந்திருக்கு. ஈவன் நாங்களும் இதை ஃபாலோ பண்றோம். பட் இட்ஸ் ஒர்க்கிங். லைக் முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த லெவலுக்கு மேல வந்துட்டா கஷ்டம். மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னா சின்ன ஹோல்ல ஆப்ரேஷன் பண்றது. த்ரூ திஸ் எக்ஸாக்ட்லி 3 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு விரல் சைஸ்ல ஒரு கட்டிங். அது வந்து I personally have operated and discharged the patient in 48 hours. So bypass surgery பண்ணி 48 ஹவர்ஸ்ல ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனா அது மினிமல் இன்வெஸ்ட்னால தான் முடியும், ஓப்பன்ல பண்ண முடியாது. சரி சரி சரி. ஓகே, இப்போ ரொம்ப காலமா அந்த படத்துல பஞ்சதந்திரன் படத்தை சொல்லுவாங்களே, என் பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டன்னு. அது ஆக்சுவலா என்னதான் அந்த கான்செப்ட்? ஹார்ட்ல ஹோல்ன்றது என்ன சார்? ஹார்ட்ல ஹோல்ன்றது வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். அது வந்து when you are a baby there is a hole. அந்த ஹோல் வந்து எக்ஸ்ரேல பார்த்தா தெரியாது, சரி, எக்கோ பண்ணி தான் பார்க்கணும். 2 ஏட்ரியமுக்கு நடுவில் ஒரு தடுப்பு செவர் இருக்கும். அந்த செவரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அது பேர். அதை வந்து ஓப்பன் சர்ஜரி ஆர் டிவைஸ் க்ளோஷர் ரெண்டுமே பண்ணலாம். பேட்ச் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ கண்டிஷன். சின்ன குழந்தைங்களில் ஆரம்பித்து குழந்தையிலே இருக்கும், சில பேருக்கு பெரிய ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்டர் டயக்னோஸ்டாக இருக்கும். அது ஹார்ட்டில் ஹோல்ன்றது வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். ஸோ தட் ஹேஸ் டு பி டன் வித் diagnosed with echo and it requires surgical closure by patch closure or device closure. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, எல்லாமே ஓகே. பட் எந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை, பட் குறிப்பிட்ட இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இப்போ கரண்ட்டில் ஆகியிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்த கேஸ் லிஸ்ட்டில்? 30s to 40s. முன்னாடி எல்லாம் 40ஸ்க்கு அபோவ் தான் இருந்துருக்கு. இப்போ 30s to 40s also is common because of work stress. Again, the factors, nobody is taking care of themselves. All இன்னும் சொல்ல போனா நிறைய ஆண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஹார்ட் அட்டாக் அது ஆண்கள் கேர்ள்ஸ்க்கு வருமா? பெண்கள் are prevented from heart attack because of their cycles. So till they attain menopause
they will be protected from heart attack. ரைட். அது ஒரு நல்ல விஷயம். பட் ஆண்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதான் பெண்களுக்கு அது கொடுக்காதனால பெண்கள் ஆண்களுக்கு கொடுத்துறாங்க. சார் இன்ஃபேக்ட் எப்படி இந்த கார்டியாக் அரெஸ்ட் இதை பத்திலாம் சொல்றாங்களோ, ஹார்ட்ல வால்வ் சர்ஜரி பத்தியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது இப்போ எவ்வளோ ஈஸியா மாறி இருக்கு? இப்போ வேல்வ்ஸ் 2 இருக்குங்க. 4 வேல்வ்ஸ் இருக்கு. அதுல 2 வந்து இது வெரி காமன் mitral valve, which is in the between the left atrium and left ventricle, mitral valve. Aortaல இருக்கிறது aortic valve. These two valves are the valves which get degenerated. So rheumatic heart disease அப்படின்ற ஒரு சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து வேல்வ்ல பிரச்சனை இருக்கு, பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வேல்வ் சுருங்கி போயிடும், இல்ல வேல்வ் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்னன்னா, younger the patient, first preference is to repair the valve. இந்த லீக்கிங் ஆன வேல்வ்ஸ்ல சுருங்கின வேல்வ்ஸ் வந்து யூஸ்வலாக ரிப்பேர் பண்ணால் கூட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு டேக் அவுட் த வேல்வ் அண்ட் புட் அ நியூ வேல்வ். பட் யங் பேஷண்ட்ஸில் வேர் ரிப்பேர் இஸ் ஆல்சோ பாசிபிள், where you adjust the leaflets and put a ring and fix the ring in such a way that the leaks have reduced. This is in mitral valve, and in aortic valve also it's done. This is also commonly done. You can do it through small cutting here, small cutting here. Valve surgery is also it's a good surgery to do. ஓகே ஃபென்டாஸ்டிக் வேர்ட்ஸ். அண்ட் உங்ககிட்ட பேசும்போது தான் அந்த ஒரு தனி ஒரு நம்பிக்கை பிறக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹார்ட்ல கை வச்சாவே அவ்வளோதான், திரும்ப பழைய வாழ்க்கையே போக முடியாதுதான் சொல்லுவாங்க. பட் நிறைய வித் ஆல் திஸ் டெக்னாலஜி அண்ட் குட் டாக்டர்ஸ் லைக் யூ நிறைய பேரோட வாழ்க்கையை நீங்க திரும்ப கொடுக்குறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தட்ஸ் அ ஹார்ட்ஃபுல் இன்டர்வியூ. Thank you. தேங்க்யூ.